அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நமதூர் கொடிக்கால்பாளையம் முஹையத்தீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசல் அருகாமையில் பள்ளிவாசல் தெருவில் அமைக்கப்பட்டுள்ள உணவு சமைப்பதற்கான இடம்தான் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமதூர் கொடிக்கால்பாளையம் PEM அன்சாரி அண்ட் சன்ஸ் அவர்களின் முறையாக இருப்பதால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நின்று இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்குறீங்க. எல்லோரும் ரெண்டு சமைச்சு முடித்து இரவு தொழுகைக்கு வரவர்களுக்காக உணவு வழங்குவதற்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பேக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவாரூர் கிரேட் நட்ஸ் உரிமையாளர் அவங்க தான் வந்து அவங்க வீட்டு முறை தான் இன்றைக்கி பாருங்கள். எல்லோரும் ரெண்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நேரலையில் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்கள், எல்லாமே காட்டுறேன். சாப்பாடுலாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே மேக்ஸிமம் முடிவடைஞ்சு பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. பேக்கிங் செய்கிற வேலையில் எல்லோரும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள். இதை பாருங்கள், நம்ம யூசுப் ஃப்ரெண்டு தால்ச்சா பாக்கெட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது என்ன பாக்கெட்னது? தால்ச்சா பாக்கெட். இது எல்லாமே தால்ச்சா பாக்கெட்டு. இது தால்ச்சா பாக்கெட்டு எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி அடுக்கி ரெடியாக வச்சுருக்குறாங்க. பாருங்க, சாப்பாடுலாம் ஆக்கி தயாராக இருக்குது. இப்போ அதை நெய் சோறு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி கிளறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீட் ஆடுறதுக்காக வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தீன் மல்லிகையோட உரிமையாளர் ஜாஃபரு, AMJ டிராவல்ஸ் உரிமையாளர் அசாரு எல்லாருமே நின்று இந்த இடத்துல வந்து வேலை கடுமையாக வந்து லைவ்ல வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சகோதரர்கள் எல்லாமே வந்து கடுமையான முறையில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மந்தி சமைச்சது தானே? பாருங்க, எல்லாருமே நின்று பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. சகோதரர்கள்லாம் பேக்கிங் பண்ணி நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜலீல் அண்ணன், அதுக்கப்புறம் ஜஹபர் சாதிக் எல்லாரும் வந்து அந்த இடத்துல ரெண்டு பேக்கிங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்க, தால்ச்சா இது பேக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. தால்ச்சா போய் பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜலீல் அண்ணன் வந்து நம்ம ஊர் ஜலீல் வந்து கடுமையாக பொருளாதார ஜலீல் கடுமையாக உழைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. சாதிக் மத்ரபுல் ஹைராத்தோட நிர்வாகிகள் ரெண்டு பேருமே பாருங்க கடுமையான உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்கூலில் உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து இப்போ வந்து பள்ளியிலையும் பாருங்க இன்னைக்கு வந்து கடுமையான முறையில் உழைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஜலீல்ன வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மத்ரபுல் ஹைராத்தோட பொருளாளர், புரியுதா இல்லையா? நம்ம சாதிக்கும் பாருங்க பக்கத்தில் நிர்வாகி, அவரும் ரெண்டு கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்து ஒரு யூனிக்கா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு ஃபார்மா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரேட் நட்ஸ் உரிமையாளர் நம்ம நிஜாம் அண்ணன், அதே மாதிரி நம்ம ஜானு நிக்கிறாப்புல, ஜோஹாஸ் எண்ணெய் நிறுவனத்தின் உரிமையாளர் வந்து ஜானு வந்து இந்த காலத்துல இருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ். ரஜாக் அண்ணன் வந்திருக்காப்புல. ரஜாக் அண்ணனோட சகாக்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு முக்கியமா வரல. வஹாபண்ண வந்திருக்கிறாப்புல. வஹாபண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வரல, இனிமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அன்சாரி நம்ம மத்ரபுல் ஹைராத் பள்ளியோட நிர்வாகிகளான அன்சாரி எல்லாமே வந்திருக்காங்க. சிறப்பான முறையில் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றுலேருந்து சகோதரர் அலைஹிஸ்ஸலாம், நேற்றுலேருந்து சகோதரர் அன்சாரி எல்லாருமே வந்து கடுமையாக வந்து அவங்க எல்லாமே நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியவர்களுக்காக உணவு தயாரிக்கக்கூடிய அந்த இடத்துலையும் சரி அவங்களோட பங்களிப்பு சிறப்பான முறையில் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வந்து அருமையாக வந்து எல்லாத்துக்கும் இது பண்ணாங்க.
நேற்றும் பார்த்தீங்கன்னா நேற்றும் முந்தா நேற்றும் சரி உங்களோட உழைப்பு கடுமையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடம் வந்து கூடிய எதிர்பார்த்தவர்களாக வந்து அவங்க செய்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சகோதரர் ஜானு வந்து கடுமையான உழைப்பில் இருக்கார். இந்த பாருங்கள் உணவு பொட்டணங்கள்லாம் வந்து எல்லாமே ஒன்று சேர்த்து அதை வந்து உணவு பொட்டணம் இதாக்கி அதை எண்ணி அதை வந்து கொண்டு போய் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளர. இன்ஷா அல்லாஹ் அந்த பக்கம் பாருங்கள் உணவு பட்டணங்கள்லாம் தயாரித்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த இது எல்லாமே பேக்கெட் பண்ணி உள்ளே கால்குலேஷன் பண்ணி எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரோட கிருபையில் எல்லாருமே வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் நிறைய ஆயிடுச்சு. இந்த ஒரு அடுத்த சட்டி வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ சூடு ஆடுறதுக்காக திறந்து வச்சுருக்காங்க, கிளறி விட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து அந்த பேக்கெட்டும் அதுவும் பேக்கெட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. பாருங்க அண்ணன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு இருக்காப்ல. அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்கன்னா என் நண்பர் யூசுப் வந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பாருங்க. அப்புறம் இதா இல்லையா தால்ச்சா எடுக்கிறது அதை விட கஷ்டம்ண்ணே. கறி எடுத்துட்டு இருக்காப்புல பாருங்க. தால்ச்சாலாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கறி டிபார்ட்மெண்ட் தான் நிப்பேன்னு சொல்லிட்டு கறி டிபார்ட்மெண்ட்ல நிக்கிறாப்புல. மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இதை வந்து நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் மக்கள் பார்க்காதவங்களும் உங்கள் ஸ்டேட்டஸில் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த நிகழ்வுலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இதை இது பண்ணுங்கள். நண்பர் அஸ்கர் வந்து பார்த்தீங்களா ஒரு கடினமான வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. உட்கார்ந்த இடத்துலேருந்து கையை நீட்டி எடுக்கிறப்ப எந்திரிக்க முடியாமல் மச்சானுக்கு அவ்வளோ கடுமையான வேலை. ஏஎம்ஜே டிராவல்ஸ் உரிமையாளர் அசார் அவர்களும் பாருங்கள் வந்து கடுமையாக பேக் பண்ணிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி சகோதரர் தீனோட வந்து நம்ம தீன் மல்லிகை ஜாஃபரோட உழைப்பை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பார்த்துருப்பீங்க 3-4 நாளாக சட்டி அடிவே தவிர வேறு வேலையே இல்லை. ஃபுல்லாக சட்டியில் தான் நின்று எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காப்புல. இப்போ பாருங்கள் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. வந்து மோஸ்ட்லி நம்ம வெளிநாடு சகோதரர்கள் வந்து மற்றவங்களுக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்காத நம்ம சகோதரர்கள்லாம் வந்து இதை பார்ப்பாங்க. ஒரு வழியாக வந்து எல்லா பொட்டணங்களும் மேக்சிமம் வந்து எல்லாமே அல்லாவோட கிருபையில் வந்து முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேக்கிங் கூட இந்த ஒரு சட்டி சோறு இருக்குது. இந்த சோறோட இது பேக்கிங் வந்து இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே இதாகிடும். ரொம்ப துரிதமான முறையில் மணியை பார்த்தீங்கன்னா இப்போது 11:48 தான் ஆகுது. அதுக்குள்ளாட்டையுமே வந்து ஏராளமான வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு. மக்களே, நமது பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொடிநகர் 360 என்ற ஐடியில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நம்ம கொடிநகர் தகவல் குழுமம் முகநூல் பக்கத்தை
ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். மற்றவருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் வந்து மற்றவர்களுக்கும் இந்த லிங்க்கை வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஊரை சேர்ந்தவர்கள் உங்களோட இதில் லிங்க்கில் இருந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களும் இதை பார்க்கக்கூடும். இன்ஷா அல்லாஹ் வந்து இது போன்ற இதில் வந்து நம்ம ஊர் கொடிக்கால்பாளையம் சகோதரர்கள்லாம் ரொம்ப முனைப்பாக செயல்பட்டு அதில் வரக்கூடிய மக்களுக்கு வந்து எளிதான முறையில் ஈஸியாக கொடுக்கணுங்கிற அடிப்படையில் முன்கூட்டியே அதை ஆற வச்சு பார்த்தீங்கன்னா சோறை வந்து கிண்டி ஆற வைக்கிறாங்க. ஆற வச்சு ஓரளவு ஆறணுன்னா அதை வந்து அவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஊர் கொடிக்கால்பாளையத்தில் ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொடிக்கால்பாளையம் மலையா கார்டனில் உள்ள பள்ளிவாசலும் சரி, KNTJ பள்ளிவாசலும் சரி, ஜாக் பள்ளிவாசல்லையும் சரி, இன்னைக்கு சிங்கை VSAN காதலன் அவர்களுடைய முறையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 3 இடத்துலையும் காதலன் முறை செய்கிறாப்புல. அங்கே வந்து இப்போ நம்ம வந்து இதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. வந்து நம்ம வரும்போதே நேரலை போட்டோம். KNTJ மலையாளன் பள்ளிவாசலில் உணவு தயாரிக்கப்பட்டு பேக்கிங் போயிடுச்சு, முன்னாடியே பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் KMTJவும் அடுத்து வந்து ஜாக்கோட பள்ளியிலையும் வந்து அடுத்து நம்ம நேரலை போக வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அப்டேட் வந்து நம்ம போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்து கடினமான முறையில் சகோதரர்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள் சோறு இதை வந்து இப்போ வந்து பேக்கிங் பண்ணுறது பாருங்கள். சூடு ஆவி பறக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை ஆற வச்சு இந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது. வந்து இதை முழுவதுமாக சூடாக இருந்தால் இதாக இருக்குமேனு சொல்லிட்டு கொஞ்சம் ஆற வச்சு தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே சகோதரர்கள் எல்லாமே மத்ரபுல் ஹைராத் கல்வி குழுமத்தின் நிர்வாகிகள் ஏராளமானவர் நிற்கிறாங்க. வந்து எல்லாரும் நின்று வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நமது ஊர் முஹைதீன் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் தெருவில் உணவு சமைப்பதற்கு மற்றும் இதுக்கு உள்ள இடம் இதுதான். இந்த இடத்துல தான் வந்து உணவு தயாரிப்பது போன்றவற்றை எல்லாமே செய்கிறாங்க. மேக்சிமம் இங்கே நடக்கக்கூடிய திருமணங்கள்லேயும் இந்த இடத்துல தான் நம்ம காமிக்கக்கூடிய இந்த இடத்துல தான் உணவு தயாரிப்பாங்க மேக்சிமம் இந்த இடம். அதுக்காகவே இந்த இடத்துல வந்து மேலே ஷெட்டுக்கிட்டலாம் உயர்வான முறையில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தெருவில் தான் வந்து இப்போ இந்த பிறையில் நடக்கிற ஆரம்பத்துலேருந்து 21 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து எல்லாமே வந்து சமைக்கப்பட்டு பேக்கிங் நடக்குது. இப்போ வந்து முந்தைய தினம் வந்து மாசூம் மஹாலில் உள்ள வந்து வச்சு பேக்கிங் பண்ணாங்க. இன்றைய தினம் நமது சகோதரர்கள் 2 பேக்கிங் பண்ணுறதுனால வந்து இங்கே வச்சு பேக்கிங் பண்ணுறாங்க. நம்ம தீன் மளிகை உரிமையாளர் அலிமுத்தீன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்து அழகாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றி பேக்கிங் பண்ணுறப்பல வந்து ஜானு வந்து நம்ம சகோதரர் ஜானு வந்து எந்திரிச்சு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட பங்களிப்பை உட்காந்து அமர்ந்துக்கிட்டே பாருங்கள் என்ன ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாப்புலன்னு ஜானு. அதே போன்று நம்ம சகோதரர் அஸ்கரு எல்லாருமே வந்து தங்களோட பணியை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒத்துழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே தான் எல்லாம் லாஸ்ட்டாக முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகி இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு பொட்டணங்கள் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி எல்லாம் வந்து இந்த இடத்துல சேர்ந்து தான் இங்கேருந்து இதில் வச்சு அனுப்புகிறாங்க. இந்த பாருங்கள் சட்டியின் மூலியமாக வந்து பள்ளியாசலை நோக்கி போயிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரஹீமண்ணை பாருங்கள், கடுமையான உழைப்பு. ரஹீமண்ணனை பாருங்கள், சிறு வயசு பிள்ளைய தாண்டி உழைப்பாக இருக்குது நேற்றுலேருந்து ரஹீமண்ணன். அல்ஹம்துலில்லாஹ் ரஹீமண்ணனுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாரும். என்ன சொல்லணும் சகோதரர் ஜான்கிட்ட, ஜான் பார்த்து போடு 2 பேக்ஸ் அவினாசிக்கு அனுப்பு. ஓகே, சையது ஹாஸ்ன்னு ஒரு சகோதரர் வந்து ஜான் அவர்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாப்புல லைவ்ல. ஜான் பார்த்து போடு 2 பேக்ஸ் அவினாசி அனுப்பு அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கிறாப்புல. யாருன்னு தெரியல, ஜானோட நண்பராக இருக்கும் சையது ஹாஸ். ஜானோட கடுமையான உழைப்பை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரோட பங்களிப்பு இருக்கு.
பாருங்க, அடுத்து இந்த சட்டிக்கு பக்கத்துல போய் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, ரைஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த இதை பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பசங்கள்லாம் எல்லாம் அசாரெல்லாம் பயங்கர ட்ரெயின் ஆகிட்டாப்புல சுற்றுறதுலேயே பாருங்க என்ன ஃபாஸ்ட்டாக ரப்பர் பேண்ட் அடிக்கிறாப்புலன்னு சொல்லிட்டு ஒரு வார காலத்துக்குள்ள ஸ்டேரிங் சுற்றுற மாதிரி சுற்றுறாப்புல சார். அதை விட பார்த்தீங்கன்னா எங்கள் தமுக சகோதரர் ஜாஃபரை பாருங்க, கடுமையான உழைப்பு 3 நாளா, புரியுதா இல்லையா? சகோதரர் எப்படி நேற்றுலாம் பாருங்க சட்டை கிட்டலாம் நனைஞ்சு பண்ணி பனியனை போட்டு வந்துட்டாப்புல. பனியனை போட்டு அவருக்கு வேறு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு உழைப்பு இருக்குன்னு அதுவே சாட்சியா இருக்குது. அதே போன்று தீன் மளிகை உரிமையாளர் அலிமுதீனும் வந்திருக்காப்புல. மேற்பார்வை பார்த்துட்டு நிற்கிறாரு அலிமுதீனும். இந்த இடத்துல நம்ம வஹாப் அண்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கறி டிபார்ட்மெண்ட் தான் மெயின் டிபார்ட்மெண்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். யூசுப் கறி டிபார்ட்மெண்ட்டை விட்டு நான் வர மாட்டேன்னு என் சகோதரர் பார்த்தீங்களா, யூசுப் கறி டிபார்ட்மெண்ட்டில் தான் நிற்கிறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்தது ஒரு நேரலையில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. Yeah.